டிஎன்பிஎஸ்சி கிட்டேருந்து ஒரு ஹாப்பியான நியூஸ் தான் கிடச்சிருக்கு. டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாம் முடிஞ்சதுலேருந்தே நிறைய விஷயங்கள் நடந்துட்டு இருந்தாலுமே அவங்களுடைய விஷயத்தில் அவங்க கரெக்டாக தான் இருக்காங்க. அடுத்தடுத்த அப்டேட் வந்து ஷாக்கிங்காகவும் இருக்குது. இப்போ என்ன புது அப்டேட் பார்த்தீங்கன்னா, குரூப் 4 எக்ஸாமுக்கான வேக்கன்சி இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அஃபீஷியலாகவே அதை வந்து வெளியிட்டிருக்காங்க. இது வந்து ரொம்ப ரொம்ப ஹாப்பியான நியூஸாக இருக்குது. ஆல்ரெடி குரூப் 4 எக்ஸாம் நடந்து முடிஞ்சிடுச்சு. நடந்து முடிஞ்ச எக்ஸாமில் கேள்விகள் டஃப்பாக இருந்தது அப்படின்னு நிறைய பிரச்சனைகள் போச்சு. ரீ எக்ஸாம் நடக்குமாங்கிற மாதிரிலாம் போச்சு. பட் ரீ எக்ஸாமுக்கு வாய்ப்பே இல்லைங்கிற மாதிரி அவங்க அடுத்தடுத்த அப்டேட்டை கரெக்டாக கொடுத்துட்டு தான் இருக்காங்க. நோட்டிஃபிகேஷன் அப்போ 3000+ வேகன்சிஸ் இருந்தது. இப்போது நேற்று வெளியிட்ட நியூஸில் பார்த்தீங்கன்னா என்ன கொடுத்துருக்காங்கன்னா 700+ வேகன்சி வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இது ரொம்பவே ஒரு ஹாப்பியான நியூஸ் தான். படிக்கிற ஆஸ்பிரண்ட்ஸ்க்கு ரொம்பவே ஹாப்பியாக இருக்கும். எக்ஸாம்ஸ் எப்படி இருந்தாலுமே கண்டிப்பாக ரிசல்ட்டுங்கிறதும் வரப்போகுது. ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக நெக்ஸ்ட் மந்த் அக்டோபரில் ரிசல்ட் வந்து வெளியிட்டுருவாங்க. மோஸ்ட் ஆஃப் ஃபஸ்ட்டு வீக்கில் தான் இருக்குங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. நமக்கு அதிகாரப்பூர்வமான தகவல்கள் இன்னும் நமக்கு கிடைக்கல. ஆனால் கண்டிப்பாக அக்டோபர் மந்த் வந்து ரிசல்ட் நமக்கு கிடைச்சிரும். ஸோ கட் ஆஃப் என்ன இருக்கும் அப்படிங்கிறத பற்றியும் நிறைய பேர் யோசிச்சுட்டு இருப்போம். கட் ஆஃப் பொறுத்த வரைக்கும் ப்ரெடிக்ட் பண்ண முடியாத அளவுக்கு தான் இருக்குது. ஆனால் இதுக்கு லாஸ்ட்டாக நடந்த குரூப் 4 எக்ஸாம் அளவுக்கு இருக்காதுங்கிறது மட்டும் எல்லாருக்குமே தெரியுது. இந்த இயர் வந்து கண்டிப்பாக கட் ஆஃப் வந்து ரொம்பவே குறைய தான் நிறைய வாய்ப்பு இருக்குது. அதனால் கம்மி மார்க் தான் நம்ம ஸ்கோர் பண்ணியிருக்கோம் அப்படின்னு நினச்சி யாரும் வருத்தப்பட வேண்டாம். ரிசல்ட் வந்தால் என்னன்றது நமக்கு தெரிஞ்சிடும். இப்போ கட் ஆஃப் பொறுத்த வரைக்குமே நமக்கு தெரியாது. அதனால் எதுவுமே ரிசல்ட் வந்தால் மட்டும்தான் நமக்கு தெரியும். ஜாபுங்கிறது கண்டிப்பாக கிடைக்கும். இப்போ வேகன்சி ஓவராலாக 4000 கிட்ட தாண்டிடுச்சு. இனிமேலும் வேகன்சி அதிகரிக்கவும் நிறைய சான்சஸ் இருக்குது. கவுன்சிலிங் வரைக்குமே வந்து நமக்கு இன்க்ரீஸ் பண்ணுவாங்க ஒரு டைமு. அதனால் வெயிட் பண்ணி பார்க்கலாம். எதுவுமே வெயிட் பண்ணி பார்த்தா தான் நமக்கு தெரியும். அதனால் வெயிட் பண்ணுவோம். கண்டிப்பாக நம்ம போட்ட எஃபெக்ட்டுக்கு கண்டிப்பான வெற்றிங்கிறது கிடைக்கும். பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ரிசல்ட் வர வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். கண்டிப்பாக எல்லாருக்குமே நல்ல நியூஸுங்கிறது கிடைக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம்.